ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்காக ஆட்டோகேடை பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட இப்போ இருக்கிறது ஆட்டோகேட் 2022. ஓகேங்களா? இதில் வந்து ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே நியூ ஒன்று பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ட்ராயிங்னா அதுக்குள்ள தான் போய் வரையணும். நியூ பண்ணிக்கலாம். ஓப்பன் இருக்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக போட்ட ட்ராயிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற ஃபண்டமெண்டல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே வந்து பேசிக்காக சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாடல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கிரீட் மோட் இருக்கும். அது எடுத்துட்டோம்னா இந்த லைன்ஸ் இருக்காது. அது வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். ஓகேங்களா? சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா விஷயமும் நம்ம பார்த்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எடுத்துக்கலாம். இந்த லைனை நான் வந்து இங்கே இது பண்ண போகிறேன். இந்த லைன் எடுத்தோன்னே நம்ம இந்த லைன் 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகுது. ஓகேங்களா? நமக்கு எக்ஸாக்டாக நான் 90 டிகிரியில் ஒரு லைன் போடணும் அப்படின்னா ஒரு டைம் போடலாம். எல்லா டைமும் இப்போ நான் 90 டிகிரியில் வச்சு போட்டுருவேன். அடுத்த டைம் எனக்கு 90 டிகிரி போகணும் இல்லை. ஸோ எனக்கு கரெக்டாக 90 டிகிரி வரணும். எனக்கு இந்த கிளாஸில் 10 டிகிரி 2 டிகிரி அப்படின்ஸ்லாம் இருப்பாருங்க. இந்த 4 டிகிரியில் ஒரு லைன் இல்லை வராமல் எனக்கு 90 டிகிரிலேயே நம்ம வந்து ஒரு லைனை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோ மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணோடனே அதில் அது F8ன்னு காட்டுது பாருங்க. அந்த F8ன்றது வந்து அதோட ஷார்ட்கட் ஃபார்ம். F8 கிளிக் பண்ணி நம்ம அதை வந்து ஆன் பண்ணலாம், இல்லைன்னா மேனுவலாக போயிட்டு இதில் கிளிக் பண்ணி ஆன் பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன்னா நான் 90 டிகிரி ஒன்லி தான் அந்த லைன் வந்து காட்டும். எல்லா சைடும் 90 டிகிரி தான் வருமே தவிர நமக்கு வேற இதில் வராது. ஸோ இது வந்து ஆட்டோ மோடு வந்து இந்த லைனை 90 டிகிரி யூஸ் பண்ணலாம். போலார் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது பக்கத்துலேயே இதை ஆன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது சைடு ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, இதில் என்ன டிகிரியில நமக்கு வேணும்னு காட்டுது. இது போக ட்ராக்கிங் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோ வேணுன்றத ஆங்கிள்ஸ் வேணுன்றத நம்ம வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக நம்ம 22.5 அப்படின்னு நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இது கொடுத்துட்டு ஒரு லைன் மேக் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு லைன் எனக்கு 22 கரெக்டாக மேக் ஆகும். ஓகேங்களா? இதில் இந்த எக்ஸாக்ட் லைனை வந்து கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வரையலாம். அதுக்காக தான் அந்த போலார் ட்ராக்கிங் வந்து இந்த ஆங்குலர் போர்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நான் ஒரு சர்க்கிள் எடுத்து வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிளில் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு வேணும். எனக்கு சென்டர் பாயிண்ட் காட்டுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட்டை வந்து இப்போ எனக்கு நான் இங்கே இருக்கு, நான் இப்போ வந்து இதை வச்சு எடுத்து போட்டுறேன். எனக்கு இந்த இடத்துல இந்த டேங்க்னு ஒரு பாயிண்ட் இருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து இப்போ நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் காட்டுது. இப்போ வந்து அது இருக்கா இல்லையா இந்த சென்டர் பாயிண்ட்டு. இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா இங்கே எண்டு பாயிண்ட்டு, இந்த இடத்துல வச்சோம்னா எண்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இந்த சர்க்கிளோட இங்கே வச்சுட்டோம்னா சென்டர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லைனோட சென்டர்னு வச்சா மிட் பாயிண்ட் அப்படின்ற விஷயத்த வந்து காட்டுது பாருங்க. அதுக்கு வந்து ஓஸ்னாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓஸ்னாப் ஷார்ட்கட் ஃபார்ம் F3. இதை கிளிக் பண்ணிட்டு சைடில் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங் இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ நான் டேங்க் நெட்டை நான் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு சர்க்கிள்லேருந்து எனக்கு அந்த டேக் நெட் இப்போ செக் பண்ணி பார்த்தா எனக்கு வராது. ஏன் வராது? நான் அங்கே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு அதே இதை ஆன் பண்ணிடுறேன் பாருங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நான் செக் பண்ணுறேன். வருது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த டோட்டல் டிராயிங்கையும் வந்து எந்த இடத்துல எந்த பாயிண்ட் வைக்கணும்னு வைக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக ஒரு லைன்ல தான் இப்போ நான் அந்த எண்டு பாயிண்ட்ல தான் வைக்கிறேன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பக்கத்தில் இப்படி வச்சுட்டு கூட போய் நம்ம லைன் எடுத்து வந்துடலாம். ஸோ அது யூஸ் இல்லை. நம்ம கரெக்டாக அந்த இதெல்லாம் வைக்கிறோமான்றது செக் பண்ணுறதுக்காக ஓஸ்னாப் வந்து யூஸ் பண்ணுது. ஓகேங்களா?
மேலும் வீடியோகளை நெக்ஸ்ட் வீக்